எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்றைக்கி ஹரியல்லி சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கையில் ஒரு கை கொத்தமல்லி, புதினா, அது கூட ஒரு 6, 7 பூண்டு, ஒரு 3 துண்டு இஞ்சி கழுவிட்டு தோலெல்லாம் நீக்கி நறுக்கி வச்சுருக்கு. ஒரு 4 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சது, 1 கப்பு கெட்டியான தயிர். கப்பு தயிர் இல்லை அப்படின்னா குழிக்கரண்டியில் 2 கரண்டி தயிரை வந்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்து வச்சுருந்தா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு, அது கூட நம்ம முந்திரி பருப்பு, 1 கப்பு தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வந்து வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு அகலமான கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து இது நல்லா பொரிக்கட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் சாப் பண்ண வேணாம் அப்படின்னா பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து இப்போ இது கூட எலும்பு இல்லாத சிக்கன் 1/2 கிலோ இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக எலும்பும் கறியுமா சேர்த்து கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போ கட் பண்ணி கழுவி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் இந்த வெங்காயத்தோட வதக்கி எடுத்துட்டு, இப்போ இதுக்கு காரத்துக்கு தக்கன நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, அது கூட 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி இது வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ மசாலாலேருந்து பச்சை வாசனைலாம் போய் சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த புதினா பேஸ்ட் எல்லாத்தையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் இந்த சமயத்தில் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். சிம்மில் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வீடே நல்லா கொத்தமல்லியெல்லாம் மணக்க அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பராக இருக்குதுங்க. லாஸ்ட்டில் வந்து கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லியை கூட நறுக்கி கழுவி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து நல்லா கெட்டியாகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஊற்றி சாப்பிட்ற மாதிரியும் வச்சுக்கலாம். நான் வந்து இது வந்து சப்பாத்திக்கு தான் இது வந்து மெயினாக நல்லாயிருக்கும். சாதத்துக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தேன். சாதத்தை விட சப்பாத்திக்கு வந்து இன்னும் செம்மையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு திக்காக, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா கொத்தமல்லி, புதினா வாசத்தோட எம்மியாக இருந்துச்சு. ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். சிக்கன் 65 தான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருந்தது. 65யோட ரெசிபி ஆல்ரெடி ரெசிபி சேனல் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு சிக்கன் 65யும். நல்லா ஒரு வாய் சாதத்தோட சிக்கன் 65 வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.